அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 4 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, அந்த ஒரு ஏன்ஷியன்ட் செக்டாருக்குள்ள ஏகப்பட்ட கலவரம் நடந்திருக்கோமா, அதில் இருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிச்சு வந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இப்போ இந்த ஒரு எபிசோட் ஆரம்பத்திலே எங்கே காட்டுறாங்கன்னா, அந்த பப்பட் செக்டார் இருக்கு இல்லையா, அதை தான் காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமாக அந்த செக்டார் மாஸ்டர் என்ன பண்ணியிருக்கான், கதவு அப்படிங்கிறத மூடிக்கிட்டு உள்ளுக்குள்ளே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்போ தான் 3 வருஷம் கழிச்சு வெளியில் வரான். இந்த 3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணதில் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு ட்ரெஷர் இருக்கு பாருங்க, அதை அவனால் இப்போ வரைக்கும் ஓப்பன் பண்ண முடியல. அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ இவர் ஸ்ட்ராங் ஆகிட்டார் இல்லையா, இப்போ அந்த சீலை ஓப்பன் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் அப்படிங்கிறான். அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த எல்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே கிளம்பி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வர சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை போட்டு போகிறான். இன்னொரு பக்கத்தில் நம்ம லிந்தாங் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்ப்பா. அவன் தான் சொன்னால முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆகணும்னு, அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸ்பிரிட் ஃபயர் அப்படிங்கிறத அவன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இதை பண்ணி முடித்தோடனே பக்கத்தில் ஷாவ்தேவ் அந்த ஒரு பிளட் எசன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிச்சு இல்லையா, அது எல்லாத்தையுமே ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது ரிஃபைன் பண்ணி முடித்த உடனே பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஹியூமன் ஃபிகர் அப்படிங்கிறத அவன் பார்க்குறான். ஃபிகர்னு தப்பாக நினச்சக்கூடாது, ஒரு மனித உருவம். இந்த மனித உருவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அதை மறைஞ்சு போகுது. ஷாவ்தேவ் இங்கே வருது. இவன் சொல்கிறான், இல்லை அந்த இடத்துல நான் ஒரு மனுஷனுடைய உருவத்தை பார்த்தனே அப்படிங்கிறான். அதான் அது என்ன சொல்லுது, அது என்னோட ஹியூமன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுது. அப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்குது. அதாவது இதோடைய பவர் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஃபார்மில் தான் இருந்துச்சு, இப்போ இந்த மாதிரி மாறிடுச்சு. இவங்க 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது நம்ம ஷாவ்யான் இருக்கு பாருங்க, அதுவுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. நம்ம ஹீரோக்கு பயங்கர ஹாப்பி. ஆனால் ஷாவ்தேவ் என்ன சொல்லுதுன்னா, டேய் அந்த பேட்டை திருடி தின்னு நீ வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்க, வர வர என் பக்கம் நீ நிறைய கிராஸ் ஆகிற பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இதுங்க 2 சண்டை போட்டுக்குது. லிந்தாங் போய் தடுக்கிறான். வேணாம் நமக்குள்ளே சண்டை போட்டுக்கூடாது, நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, கிளம்பி போகலாம் வாங்க அப்படிங்கிறான். எங்கடா போகிறோம் அப்படின்னா, அந்த பப்பட் செக்டாருக்கு தான் போகலாம் அப்படிங்கிறான். டேய் அங்கே போனால் வம்பு பண்ணுவாங்க, பிரச்சனை வரும், வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ்தேவ் சொல்லுது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், அவங்க தான் வந்து அந்த சீலை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அப்போ க்ளூஸ் வேணும் அப்படின்னா நம்ம அங்கே தான் போய் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிறதே பிரச்சனை பண்ணுறதுக்கு தான், வரட்டோங்கிறான். இப்போது இந்த பப்பட் செக்டாரோட யங் மாஸ்டர் அவன் என்ன பண்ணுறான், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது அந்த ஏன்ஷியன்ட் செக்டாரில் ஒரு டெக்னிக் கிடச்சது இல்லையா, அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ எல்டர் அங்கே வரான். அடடா வேறு லெவலில் இருக்க டெக்னிக்கு, நீ மட்டும் இதை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ண, இது இன்னும் வேறு லெவலில் போகும் அப்படிங்கிறான். இப்போ இவனுக்கு என்னென்னா, டெக்னிக் நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு கிரியேஷன் டெக்னிக் கிடைக்கலையே, அந்த லிந்தாங்க்கு தான் அந்த டெக்னிக் கிடச்சிருக்கு சே அப்படிங்கிறான். இப்போ லிந்தாங் வந்து இவங்கள பொறுத்த வரைக்கும் செத்து போயிட்டான். உள்ளுக்குள்ளேருந்து அவன் வெளியில் வரல அப்படிங்கிறது இவங்களோட எண்ணம். அதான் அவன் என்ன சொல்கிறான், அந்த ஒரு காவலாளி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான், கண்டிப்பாக அவனால் வெளியில் வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு யங் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஏன்ஷியன்ட் பேலஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதையுமே சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, அந்த காவலாளி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான், நம்மளால் அங்கேருந்து எதுவுமே எடுக்க முடியலையா அப்படிங்கிறான். அந்த டைமில் அந்த எல்டர் என்ன சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியோ 3 வருஷத்தில் அது மறுபடியும் ஓப்பன் ஆகும், அந்த டைமில் நம்ம செக்டார் மாஸ்டர்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலான்றான். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து பயங்கரமான பொருட்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் கொண்டு வந்தால் நம்ம செக்டார் வேறு லெவலில் போயிடும். அதாவது இந்த 4 ஃபேமிலி இருக்குல்ல, அவங்களே நம்ம ஓவர்டேக் பண்ணிடலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு பறவை ஒன்று மெசேஜ் ஒன்று எடுத்துகிட்டு வருதுங்க. அதாவது அந்த செக்டார் மாஸ்டர் இப்போ தானே சொன்னால் 10 நாளில் நம்ம சீலை ஓப்பன் பண்ணோன்னு, அந்த ஒரு மெசேஜ் தான் இங்கே வந்து சேருது. ஓகேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெளியில் ஒரு சத்தம் கேட்குது. டேய் எங்கடா இருக்க, வெளியில் வாடான்னு சொல்லிட்டு அவனோ கத்துறான். இவனுங்களா யாரா இது, நம்ம செக்டார் முன்னாடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒருத்தன் ஓடி வரான். என்ன சொல்கிறான், ஐயா வெளியில் லிந்தாங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. உடனே எது லிந்தாங்க, அவன் இன்னும் சாகலையா, கூப்பிடுங்கடா படையை, இன்னைக்கு வெளியில் போய் அவனை வச்சு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. வெளியில் பொதுமக்கள் எல்லாமே குவிஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, யாரா இந்த பையன் பப்பட் செக்டார் முன்னாடியே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, சாகிறதுக்குனே வந்திருக்கானா அப்படின்னு பேசுகிறாங்க. கரெக்டாக உள்ளுக்குள்ளேருந்து இவனுங்களாம் வந்துடுவானுங்களா, டேய் நீ இன்னும் சாகலையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வரானுங்க. அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், சாரிப்பா டிசப்பாயின்ட் பண்ணிட்டேனா அப்படிங்கிறான். இப்போ வந்தவனுக்கு சரியான கோவம். அவன் என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி உன்னை கொன்னுட்டு உன்னோட கிரியேஷன் டெக்னிக்கை எடுக்க போகிறோம் பாரா அப்படிங்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, அந்த டெக்னிக்கை பயன்படுத்துகிற அளவுக்கு உனக்கு திறமை இல்லைடா அப்படிங்கிறான். இப்போது இந்த எல்டர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சண்டை போடாதப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதாவது அவன் பையன் வேறு செத்து போனால, அதுக்கும் சேர்த்து பழி வாங்க போகிறாராம். இப்போ 2 பேருக்கு நடுவில் சண்டை ஆரம்பிக்குதுங்க. இந்த எல்டர் வந்து அவனால் முடிஞ்ச வரைக்கும் அட்டாக் பண்ணுறான். ஆனால் லிந்தாங் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததை விட நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கான். இந்த சண்டையில் நல்லாவே தெரியுது. அந்த ஒரு எல்டரால் லிந்தாங்கோட அடியை சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியலங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாவ்யான் 2 பேருமே அந்த சீல் பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கிரேட் டீமன் செக்டார் இருக்கு பாருங்க, அவங்களுக்குமே லிந்தாங் திரும்ப வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் போய் சேருது. அந்த பொண்ணு என்ன கேட்குறா, உண்மையாகவே லிந்தாங் தான் வந்திருக்கானா, நீ நல்லா பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது, நானே பார்த்தேங்க, 2 கண்ணால் பார்த்தேன், அவன் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த பப்பட் செக்டார் கிட்ட சண்டை போட்டுட்ருக்கான் அப்படிங்கிறான். சரி வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அந்த டைமில் அவங்க அப்பாவும் அங்கே வரான். அவன் வந்து கேட்குறான், என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைப்பா இந்த
இந்த மாதிரி லிந்தாங் திரும்ப வந்திருக்கான், வந்தவன் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பப்பட் செக்டார் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்ன உடனே அவரும் பார்க்குறாரு, நீ சொன்னி அந்த பையனா, சரிவா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி வராங்க. அங்கே அந்த எல்டர் பாவங்க அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறான், அவனால் சண்டையே போட முடியல. இப்போ சுற்றி இருக்கவங்க யாராலையுமே இதை நம்பவே முடியலங்க. இந்த கிரேட் டீமன் செக்டாரை சேர்ந்தவங்களும் அங்கே வந்துட்டாங்க. அவங்களுமே என்ன சொல்கிறாங்க, என்ன இந்த எல்டர் வந்து இவ்வளோ வீக்காக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இல்லை இவனோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போது எல்டரால் சண்டை போட முடியல. அந்த யங் மாஸ்டர் என்ன சொல்கிறான், நீ பின்னாடி போ, நான் சண்டை போடுறேன் அப்படிங்கிறான். ஏன்னா செக்டாரோட மானம் ஆல்ரெடி கப்பல் ஏறிடுச்சு, இதுக்கு மேலே நீ சண்டை போடுவானா, பின்னாடி போன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஒரு டெக்னிக் ஒன்று கண்டுபிடிச்சான்ல, இப்போது அதை யூஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. லிந்தாங் வந்து ஆரம்பத்தில் இதை தடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட அந்த டீமன் ஏப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ண உடனே ஓரளவுக்கு அவனால் மேட்ச் பண்ண முடியுது. இப்போ அந்த யங் மாஸ்டர் என்ன கேட்குறான், ஏண்டா உங்ககிட்ட தான் கிரியேஷன் டெக்னிக் இருக்குல்ல, அதை எடு, அதை யூஸ் பண்ணி சண்டை போடு அப்படிங்கிறான். ஆனால் லிந்தாங் என்ன சொல்கிறான், தம்பி உங்ககிட்ட சண்டை போடுறதுக்குலாம் கிரியேஷன் டெக்னிக் தேவையே கிடையாது, இதுவே போதும் அப்படிங்கிறான். இப்போ அந்த யங் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். ஆனாலும் இந்த டீமன் ஏப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அவனோட அட்டாக் எல்லாமே ரொம்ப யூஸ்லெஸ்ஸாக இருக்குங்க. அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் தான் உனக்கு அப்போயே சொன்னேன்ல, உன்னை டிஃபீட் பண்ணுறதுக்கு கிரியேஷன் டெக்னிக் தேவையில்லைன்னு சொன்னல அப்படிங்கிறான். அவனால் அவமானம் தாங்க முடியல, உன்னை இன்னைக்கு கொன்னே தீர போகிறோம் பாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு ஆர்டர் கொடுக்குறான். அதாவது அந்த ஃபார்மேஷன் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ண சொல்கிறான். கிரேட் டீமன் செக்டாரை சேர்ந்தவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவங்களால தாக்கு பிடிக்க முடியலன்னு, இதுதான் வந்து லாஸ்ட் ரெசார்ட், இதையும் விட்டால் வேறு வழி கிடையாது. இப்போ அந்த பொண்ணு இருக்கால, அவள் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்குறா, இப்போ நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவர் என்ன சொல்கிறார், இல்லைம்மா இது அவனுக்கும் அந்த செக்டாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சண்டை, நம்ம உள்ளே போக வேண்டாம், தூரமாக இருந்து வேடிக்கை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவனுங்க ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணுறாங்கல்ல, சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்களா, டேய் இந்த பப்பட் செக்டாரை சேர்ந்தவனுங்களுக்குலாம் பைத்தியம் பிடிச்சிச்சு, ஓடுங்கடான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. இப்போ அந்த ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ண உடனே லிந்தாங்க என்ன பண்ணுறான், அவனோட ஸ்பியர் இருக்கு இல்லையா, அந்த டிராகன் ஸ்பியர் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். ஃபார்மேஷன் சுக்குநூறாக போச்சுங்க. ஒரு முறை ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணதுக்கே அங்கே ஒருத்தன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். ஆனால் அந்த யங் மாஸ்டர் என்ன சொல்கிறான், இவன் இன்னைக்கு கொன்னே திருணும், மறுபடியும் ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணுங்கடா அப்படிங்கிறான். ஆல்ரெடி எல்லாமே வந்து கால் நடிக்கு போய் தான் நின்றுட்டுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இந்த முறை நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த ஜே தண்டர் பாடி இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணுறான்ப்பா. உள்ளுக்குள்ளே ஷாவியான் பார்த்தீங்கன்னா ஜாலியாக படுத்துக்கிட்டு இருக்கு. ஷாவியா மட்டும் இங்கேயும் எங்கேயும் தேடிட்டு வருது. அதான் அது கேட்குது, என்னடா ஏதாவது கண்டுபிடிச்சா அப்படின்னா உள்ளுக்குள்ளே இவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. இது என்னடா வம்பா போச்சே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த சேருக்கு பின்னாடி ஒரு வழி இருக்குங்க. உள்ளேயுமே போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, எதையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக ஒரு டோர் இருக்குது, அந்த டோருக்குள்ளே தான் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது ஓப்பன் பண்ணோடனே உள்ளுக்குள்ளேருந்து பயங்கரமான எனர்ஜி அப்படிங்கிறது வெளில வருது. ஓடுறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுச்சு ரெண்டுமே. இப்போ வெளியில் அவன் மறுபடியும் அந்த ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணுங்கடா அப்படிங்கிறான். என்னத்தை ஆக்டிவேட் பண்ணுறது, அதான் எல்லாரும் வத்தலம் தொத்தலம் விழுந்துட்டாங்களே. இந்த பொண்ணு என்ன யோசிக்கிறா, இன்னைக்கு பப்பட் செக்டர் அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறா. ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, இல்லைம்மா இன்னும் முடியல அப்படிங்கிறாரு. அதே சமயத்தில் ஷாவ்தியா ரெண்டு பேருமே வந்து நிற்கிறாங்க. க்ளூ ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடைக்கல, முதல்ல இங்கேருந்து ஓடு அப்படின்னு சொல்லுது. என்னடான்னு பார்த்தா ஹல்க் சைஸில் ஒருத்தன் வந்து நிற்கிறாங்க. யாரா எங்கள் செக்டாரில் பிரச்சனை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான். கரெக்டாக அங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.